வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அந்த மதுக்கடைகளை மூட சொன்னது. டெம்பரவரியா இல்லாம பர்மனண்டா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். இது ரொம்ப நல்லது நாட்டுக்கு. ஆனால் 2 ஆட்சியிலும் பண்ணல, இந்த ஆட்சியில் பண்றாரு. அந்த 717 கடையை எடுத்துட்டு வேற சந்து வந்து குள்ள போட்டக்கூடாது. ஏன்னா பழைய கவர்மெண்ட் அதுதான் பண்ணிச்சு. 500 எடுத்துட்டு 5000 உள்ள தள்ளிட்டாங்க. ஒரு நாட்டோட அரசர் இருக்காரு, மக்களை எப்படி பார்க்கணும், அந்த மக்களுக்கு வந்து விஷத்தை கொடுத்து விஷத்தை விதை வச்சு அதுல இருந்து வருமானத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்கணுமா? போதையில் வர வருமானமே வானான்றாரு. அதை எப்படி ஆல்டர்னேட்டிவாக பேலன்ஸ் பண்ண போறாருன்னு தான் பார்த்துன்னு வரும். மெயினாக வந்து பாதிக்கப்படுறவங்க அவங்க தானே, ஏழை குடும்பங்கள் தான் பாதிக்கப்படுது டோட்டலாகவே. பெண்களோட அளவு கண்டிப்பாக அதிகமாகும். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் 1 வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முதற்கட்டமா 717 மதுக்கடைகளை மூட சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவை மக்கள் எப்படி வரவேற்கிறார்கள் என்பதை நாம் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது கிங் டிவி, நான் உங்கள் தமிழ்மாறன். முதலமைச்சர் வந்து மதுக்கடையை மூடணும்னு சொல்லியிருக்காரு. முதற்கட்டமா 700 மதுக்கடை மூடுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? உண்மையில வரவேற்கத்தக்கதானே. நான் மொத்தமாவே மது ஒழிச்சா ரொம்ப நல்லதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல பரவாயில்ல, வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அந்த மதுக்கடைகளை மூட சொன்னது. இது வந்து எப்பவுமே டெம்பரவரியா இல்லாம பர்மனண்டா இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். நல்ல விஷயம்தான். மதுக்கடைகளை மூடினது, அந்த கோயில், ஸ்கூலு இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மூடினது நல்ல விஷயம்தான். ஃபுல்லாக மூடிட்டா நல்லா இருக்கு ராஜா. நீ வெளியே அந்த ஒயின் ஷாப்பே வேணாம் ராஜா. இது ரொம்ப நல்லது நாட்டுக்கு. பெண்களுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஆனால் 2 ஆட்சியிலும் பண்ணல, இந்த ஆட்சியில் பண்றாரு. இதை நம்ம ஏற்றுக்கணும் எல்லாமே மக்கள். பெரிய ரிஸ்கான முயற்சி தான், நல்ல முயற்சி. ஆனால் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறாருன்னு பார்த்துன்னு வரும். ஏன்னா அந்த அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அதான் ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு. அதே வந்து டேரிங்காக பண்ணுறாருன்னா நல்ல பாராட்டக்கூடிய விஷயம்தான் அது. அதை எடுத்தது வந்து நம்ம அவருக்கு வாழ்த்து சொன்னாலும் அந்த 717 கடையை எடுத்துட்டு வேற சந்து வந்து குள்ள போட்டக்கூடாது. எப்படி இந்த மாதிரிலாம் யோசி- இல்ல மெயின் ரோட்ல இருக்கிறத எடுத்துட்டு சந்துக்குள்ள விட்டுருவாங்க. ஏன்னா பழைய கவர்மெண்ட் அதுதான் பண்ணிச்சு. 500 எடுத்துட்டு 5000 உள்ள தள்ளிட்டாங்க. மொத்தமாக மூணா வேலைக்கு ஆகுது. ஏன்னா பாதி பேர் செத்துடும் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணால் நல்லா இருக்கும். அது என்ன மொத்தமா மூடாம கம்மியா மூடுறது? ஏன்னா உடனே செய்ய முடியாது. வந்து 1 நாள் 2 நாள் இதுக்கு ஆச்சரியப்படணும். அவர் ஸ்டாலின் சொல்லியே நம்ம பண்ணலையே, 500 பண்ணுறேன் ஏதோ பண்ணலையே. வந்ததை ஒரே நாள்ல 2வது நாள்லயே ஆரம்பிக்கிறாங்கல்ல. மொத்தமாக மூடணும்னா இவர் வந்து ஒரு 25 லட்சம் கோடிக்கு அறிவிப்புலாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நிறைவேற்றணும்ல. அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன வருமானம் வருது? எவ்வளவு பெரிய சவால் நான் மதுக்கடையை மூடுறதுன்றது. அரசாங்க கஜானாகி எவ்வளவு பெரிய சவால். கவர்மெண்ட் அதில் தான் வருமானமே வருதுன்றனால இதை முத நம்ம தளபதி பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம்தான். நானும் தளபதி ஃபேன் தான். அண்ணன் வந்து எப்பயுமே இருக்கணும். ஆமாம், அதான் இன்கமே அவரே இன்கம் வானான்றார். இந்த மாதிரி போதையில் வர வருமானமே வானான்றார். அதை எப்படி ஆல்டர்னேட்டிவாக பேலன்ஸ் பண்ண போகிறாருன்னு தான் பார்த்துன்னு வரும். ஒரு நாட்டோட அரசர் இருக்காரு, மக்களை எப்படி பார்க்கணும், அந்த மக்களுக்கு வந்து விஷத்தை கொடுத்து விஷத்தை விதை வச்சு அதுல இருந்து வருமானத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்கணுமா? புரியலையே எனக்கு. ஆக்சுவலா மனுஷங்க வாழணும் பூமியில, ஓகேவா? அது இருக்கும் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து அதில் தான் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணால் நல்லா இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஃப்ரீ பஸ்ஸு, மெடிக்கல் பாலிசி 25 லட்சம், அது இதுன்னு உரிமை தொகை 2500 எல்லாம் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டார் இல்லையா? இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுவார்? ஏற்கனவே இருக்கிற கடன் அடைப்பாரா, இல்லை இதை நிறைவேற்றுறதுக்கான சோர்ஸ் என்ன இருக்குது, ஸ்டேட்டுக்கு இன்கம் என்ன இருக்குன்னு அதை யோசிப்பார், கொண்டு வருவாரா? இப்ப மதுக்கடையை மூடுறதுனால யார் யாரெல்லாம் வந்து காப்பாற்றப்படுவாங்க? இப்போ டோட்டலாக மூடிட்டாக்க அடுத்த வாரம் செஞ்சது நல்லா இருக்கும். ஏழை குடும்பங்கள் தான் மெயினாக வந்து பாதிக்கப்படுறவங்க அவங்க தானே, ஏழை குடும்பங்கள் தான் பாதிக்கப்படுது டோட்டலாகவே. இல்லை மதுக்கடை மூணுனா முதல்ல பக்கா குடிச்சிட்டுலாம் இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் இட்டு போய் அரேஞ்ச் பண்ணணும். மதுக்கடை கிராஜுவலாக மூடும் போது இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் வந்து அதிகப்படுத்தணும். இப்போ இதெல்லாம் மீறி இந்த 30 எம்எல்ஏ ஏடிஎம்கள்லேருந்து வராங்களே, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏற்கனவே ஆட்சி அமைச்சாச்சு, மெஜாரிட்டி இருக்குது. அப்புறம் இதுக்கு இந்த 30 எம்எல்ஏ வரணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏதாவது இந்த பிஎம்ஸ்ரீ இதுக்கு கையெழுத்து போடணும், மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும். இவ்வளோ பிரச்சனை எல்லாம் டிஎம்கே பேரில் என்னென்ன முடியாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இப்போ உள்ள கொண்டு வரணும். பெண்களோட அளவு கண்டிப்பாக அதிகமாக இருக்கல. எல்லா பெண்களும் ஆதரவு கொடுப்பாங்க அநேகமாக. இது நீ வந்தது முதல்ல இந்த வேலையை செஞ்சிருப்பா, நீயே காலம்னா முதலமைச்சராக இருப்ப. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி
மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.